அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஜெகஷ் சண்முகம். அக்செப்ட் என்ற அமைப்போட ஒரு மாநில தலைவர். அக்செப்ட் என்றால் ஊழல் எதிர்ப்பு, நுகர்வோர் நலன், சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான பேரமைப்பு. சமூக ரீதியான பிரச்சனைகளில் இந்த அமைப்பு ஈடுபட்டு தன்னுடைய சேவையை செய்து வருகிறது. இந்த நிலையில் கிட்டத்தட்ட தமிழகத்தில் இப்போது எல்லோராலும் முணுமுணுக்கப்படுகின்ற ஒரு விஷயத்தை நாங்களும் இவ்வளவு நாள் அமைதி காத்தோம். அரசு தெளிவுபடுத்தாத அரசினுடைய உயர்மட்ட அதிகாரிகள், தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் யாரேனும் இதை தெளிவுபடுத்த மாட்டார்களா? நம்முடைய மறைந்த தமிழக முதல்வர் அவர்களுடைய இறப்பில் உள்ள விஷயங்களை தெளிவுபடுத்த மாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு காத்திருந்தோம். இது நாள் வரை எந்த ஒரு தெளிவும் பிறக்காத காரணத்தினால் எங்களுக்கும் வருகின்ற ஒரு ஐயப்பாடுகளை இணையதளத்திலே விமர்சிக்கப்படுகின்ற அந்த கருத்தில் தமிழக மக்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சங்கடப்படுகின்ற அளவிற்கு வருகின்ற கருத்துக்கள், குறிப்பாக லண்டன் தமிழச்சி என்ற ஒரு பெண் பேசிய அந்த வார்த்தை, அதன் பிறகு ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு பெண் இந்த 75 நாட்களாக அந்த இறப்பினுடைய விஷயம், அந்த ரகசியம் என்னவென்று தெரியாமல் ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளாரே கேள்வி எழுப்பி அதற்கு பதில் தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே எங்களுடைய கருத்தை பதிவிடுகின்றோம். மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய உயர் அதிகாரிகள், அம்மா அவர்கள் வீடு குடியிருந்த வீட்டிலே கூட நிச்சயமாக ஒரு சிசிடிவி கேமரா இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதன் பிறகு அந்த உடல்நிலை சரியில்லாத நிலையில் இருந்து அங்கே சிசிடிவி கேமராவில் பதிவான அந்த நிகழ்விலிருந்து அங்கிருந்து அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு அந்த மருத்துவமனையில் இருந்த அந்த சிசிடிவி கேமரா பதிவுகள், அனைத்து பதிவுகளையும் எடுத்து மக்களுக்கு தெளிவாகும்படி தங்களுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டும். உலகத்திலே மிக முக்கியமான பிரமுகர்கள் சிகிச்சை அளிக்கப்படும் போது கூட, அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, அமைப்பு ரீதியாக இருந்தாலும் சரி, சமூக ஆர்வலராக இருந்தாலும் சரி, ஒரு சிகிச்சை பெறும்போது சென்று பார்க்கின்ற நபர்களோடு பேசுவதும் அவர்கள் பரிவோடு பேசுவதை காட்சியாக காண்பிப்பதும் இயற்கையான ஒரு விஷயம். ஆனால் இந்த 75 தினங்களாக இதில் நிச்சயமாக ஒரு துளி கூட கடைபிடிக்கப்படவில்லை. ஏன் என்பதுதான் மர்மமான ஒரு விஷயம். இது எங்களுக்கு இந்த விஷயத்தை நாங்கள் சற்று கண்டுகொள்ள வேண்டாம் என்ற எண்ணத்தோடு இருந்தோம். அரசு நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையிலே தெளிவுபடுத்தும் என்ற ஏக்கத்தோடு காத்திருந்தோம், சராசரி மனிதர்களைப் போல. ஆனால் இன்று பல்வேறு வகையிலே இணையதளங்களும் வலைதளங்களும் மிக கடுமையான விமர்சனத்துக்கு உட்படும் போது, ஒரு ஆளுகின்ற ஆட்சியாளர்கள், அம்மா என்பது சாதாரண நபர் இல்லை, இந்த தமிழகத்தினுடைய ஒரு மாபெரும் தலைவி, மாபெரும் தமிழகத்தினுடைய ஒரு முதல்வர், அப்படிப்பட்ட ஒரு அருமையான பெண்ணினுடைய இறப்பு என்பது ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. சாதாரண விஷயமாக இறக்கின்ற நபர்களை பற்றியே ஊடகங்களும் பிற பத்திரிகை துறையினரும் அதை பெரிய அளவிலே கொண்டு வரும்போது, ஒரு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் இறந்த அந்த செய்தி, எப்படி இறக்கப்பட்டார், அவருக்கு என்ன மாதிரி சிகிச்சை வழங்கப்பட்டது, என்ன நோயினுக்காக அவர் அப்பல்லோ மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார், வீட்டிலிருந்து கொண்டு வரும்போது என்ன நிலையில் அவர் உடல் அப்போது எப்படி காரில் ஏற்றும் போதிலிருந்து இங்கு வந்து இறக்கின்ற வரை உள்ள நிகழ்வுகளை எல்லாம் கண்டிப்பாக மக்களுக்கு காட்ட வேண்டுமா இல்லையா? சொல்லுங்க. இந்த கேள்வியில் ஏதேனும் தவறு இருக்குமா? நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். இது ஏதோ நான் கேட்கின்ற கேள்வி இல்லைங்க. உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் வேண்டுமானால் இந்த ஐயங்கள் எழாமல் இருக்கலாம். ஆனால் அடிமட்டத்தில் இருக்கின்ற அம்மாவனுடைய நேசிப்பாளர்கள், அந்த அம்மாவை நேசிக்கின்ற அடிமட்ட தொண்டர்கள் அத்துணை பேருக்கும் எனக்கு இருக்கிற இதே கேள்வி, எங்களை போன்ற அத்துணை பேர்களுக்கு இந்த கேள்வி இருக்கு. அந்த நம்முடைய புரட்சி தலைவியை பற்றி சொல்ல வேண்டுமானால், கிட்டத்தட்ட சினிமா துறையிலிருந்து சற்று விலகி இருந்த காலம் 81 ஆர்.எம். வீரப்பன் அவர்களால் எம்ஜிஆர் அவர்கள் மதுரை மாநாட்டிற்கு முதல்ல அழைத்து செல்லப்பட்டு அந்த மாநாட்டு நிகழ்விலே அம்மையார் அவர்கள் காவேரி தந்த கலைச்செல்வி என்ற அந்த நாடகத்தை நடத்துவதற்காக ஆர்.எம்.வியால் அழைத்து செல்லப்பட்டவர் முதலில். அதன் பிறகு 82 அவங்க உறுப்பினர் ஆகுறாங்க. அதன் பிறகு 83 அதிமுக அந்த ஆட்சியில அவரை வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கொள்கை பரப்பு செயலாளரா சத்துணவு திட்டத்தில் கொண்டு வந்து புகுத்துறாரு நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதன் பிறகு 84 அவங்க மாநிலங்களவை உறுப்பினர் ஆகுறாங்க. அவங்கள தமிழக அரசு மாநிலங்களவை உறுப்பினராக்கி அதோட மாநிலங்களவையினுடைய துணைத் தலைவராக நியமனம் பண்ணுகிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட இருக்கை வந்து 185. இந்த 185 என்பது அண்ணா அவர்கள் உட்கார்ந்த இருக்கை. அப்போது அம்மையார் அவர்கள் தன்னுடைய பேட்டியில் ஒன்று சொல்றாங்க, அண்ணா அவர்கள் இருந்த இருக்கையில் அமர்ந்திருக்கிறேன், அண்ணாவை போல் நான் சாதிக்க முடியுமோ இல்லையோ, நிச்சயமா அண்ணாவினுடைய பெயருக்கு களங்கம் வருவதை போல நான் நடந்து கொள்ள மாட்டேன் என்ற ஒரு உறுதிமொழியை அப்பழுக்கற்ற தனமாக அழகாக சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பெண்மணி அவர்கள்
she is a role model to all women in India, not only India, all over world. அந்த உலகமே அவங்களை உற்று பார்க்குது. அப்படிப்பட்ட ஒரு வீர பெண்மணி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில கூட கிட்டத்தட்ட 84ல் நம்முடைய புரட்சி தலைவர் அவர்கள் புரூக்ளின் மருத்துவமனையில் இருந்தப்ப அவங்க என்னென்ன மாதிரி சங்கடங்களை சந்திச்சாங்க. அதிமுக விசுவாசிகள் கூட ஒரு சிலர் இவர் வரலாம் என்றார்கள், ஒரு சிலர் இவர் வரக்கூடாது என்றார்கள். அந்த காலகட்டத்திலே கூட தேர்தல் சந்திக்கின்ற ஒரு மோசமான நிலை. நம்முடைய புரட்சி தலைவர் அவர்கள் பேசி அந்த ஒலிநாடாவை வைத்துக் கொண்டு ஆண்டிப்பட்டியிலே சென்று அம்மையார் அவர்கள் விம்மி விம்மி அழுது அந்த அங்கே பேசிய முதல் பேச்சு, கன்னி பேச்சு, தேர்தல் பிரச்சார பேச்சு தான் அவங்களுக்கு அரசியல் நடைபயணத்தை உண்டு பண்ணியது என்றால் அது மிகையாகாது. அப்படி பல்வேறு வகையில் தியாகம். அதன் பிறகு 81ல், அதாவது புரட்சி தலைவருடைய மறைவுக்கு பிறகு இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டு இரட்டை புறாவும் சேவல் சின்னமும் ஒதுக்கப்பட்ட பிறகு நம்முடைய அம்மா ஜானகி அம்மையார் அவர்கள் என்ற அத்தனை தொகுதிகளும் தோல்வியுற்று அம்மா அந்த ஜானகி அம்மையாரும் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார்கள். ஆனால் புரட்சி தலைவி உண்மையாகவே அந்த கட்சிக்காக உழைத்த அந்த காரணத்தினால் 27 இடங்களை வென்றார்கள். எதிர்க்கட்சி தலைவராக முதலிலே அங்கே அரங்கேறினார்கள். அப்படியெல்லாம் வந்தாங்க. அதன் பிறகு வந்த தேர்தல்களிலே அமோக வெற்றி பெற்றார்கள். கிட்டத்தட்ட அதிமுக ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் புரூக்ளின் மருத்துவமனையில் இருந்தப்ப அதிமுக சார்பா 153 இடத்துல நின்று 132 இடத்துல வெற்றி வாகை சூடினார்கள். அப்படிப்பட்ட ஒரு வீர பெண்மணி ஒரு கட்சியினுடைய தலைவர் மருத்துவமனையில் இருக்கும்போது தன் ஒருவருடைய பிரச்சாரத்தால் மட்டும் இவ்வளவு சாதித்திருக்க முடியும் என்றால் அது ஒரு பெண், நிச்சயமாக அது அம்மா ஜெயலலிதா மட்டும்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெண் மறைந்திருக்கிறாள். அவருடைய இறப்பு என்பது மறைக்கப்பட்டிருக்கிறது. அது மறைக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன? இதுதான் எல்லோருக்கும் வருகின்ற ஒரு கேள்வி. எங்களுடைய அமைப்பை பொறுத்தவரை நாங்கள் இன்னைக்கு இந்த விஷயத்தை கையில் எடுத்து பேசுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குங்க. நாங்க நம்முடைய நேர்மையான அதிகாரி சகாயம் ஐயா அவர்களை முன்னிலைப்படுத்தி ஒரு அரசியல் களங்காண வேண்டும், எல்லா ஊழலற்ற ஒரு நல்ல நிர்வாகத்தை தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அன்று நாங்கள் சகாயம் அவர்களை முன்னிலைப்படுத்தி அரசியல் களங்காண முயற்சித்தோம். வெறும் இணையதளங்களிலே இருப்பவர்கள், வலைதளங்களிலே இருப்பவர்கள், விமர்சனம் பண்ணுவதற்கு மட்டும் லாய்க்கானவர்கள், வெட்டி பேச்சு வீரர்கள் என்ற கருத்துக்களை எல்லாம் முறியடித்து விட்டு நாங்கள் ஒன்றாக சேர்ந்து சகாயம் சாரை முன்னிலைப்படுத்தி பேரணி கண்ட நாள் இன்று 20/12/2015 சென்னையிலே பேரணி கண்டோம். அதன் பிறகு 3/1/2016 அன்னைக்கு உலகமே நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை அரசியல் கட்சிக்காரர்களும் ஊடகங்கள்லாம் வியந்து போகின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மாநாட்டை கண்டோம் 3ஆம் தேதி, இந்த ஜனவரி 3ஆம் தேதி 2016. ஆனால் என்ன கண்பட்டதோ தெரியவில்லை. அந்த கூட்டம் கலைந்து போவதற்கு ஒரு காரணம், ஐயா வரவில்லை என்று மறுத்து விட்டார்கள். அரசியலுக்குள் தன்னை புகுத்திக் கொள்ள அவர் விரும்பவில்லை. பலமுறை சென்று அழைத்தும் வரவில்லை என்று மறுத்ததின் காரணமாக அது பல்வேறு குழுக்களாக பிரிவுற்றது. ஆனால் பல்வேறு குழுக்களாக இருந்தாலும் கூட எல்லோருடனும் நாங்களும் தொடர்பில் இருக்கிறோம். எங்களுடைய அமைப்பும் இளைஞர் எழுச்சி தமிழகமும் எல்லோருடனும் இணக்கமாகவும் சுமூகமாகவும் அதே அந்த பாசத்தோடு பழகிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில்தான் இந்த இறப்பினுடைய ரகசியத்தை கண்டறிய வேண்டும், ஏதாவது ஒரு வகையில் நமக்கு தானா வந்துருங்கிற எண்ணத்தோடு காத்திருந்தோம். அது வராத நிலையிலே இந்த கேள்விகளை நாங்கள் வைக்கின்றோம். மரியாதைக்குரிய அரசினுடைய உயர் அதிகாரிகளே, தலைமைச் செயலாளர்களே, தயவு செய்து புரட்சி தலைவி அவர்கள் எப்பொழுது அவர் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டார், வீட்டிலிருந்து அவர் எப்படி அப்பல்லோ மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார், அப்பல்லோ மருத்துவமனையிலே என்னென்ன வியாதிக்கான சிகிச்சை கொடுக்கப்பட்டது, அவர் கொடுக்கப்படும் போது மாத்திரை அருந்தியதிலிருந்து அது காட்சியாக சிசிடிவி கேமராவை எடுத்து அதனுடைய ஒளிநாடாவை ஊடகங்களுக்கு கொடுத்து மக்கள் மத்தியிலே அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை அக்செப்ட் என்ற அமைப்பின் சார்பாக மிக அழுத்தமாக பதிவிடுகின்றோம். என்ன கேட்டா தமிழ்நாட்டில் நிறைய பேர் இந்த விஷயங்கள் வெளியில வரணும்னு கருத்து சொல்றான். ரொம்ப மோசமான விமர்சனங்கள். நீங்க எல்லாம் ஆம்பளையான்னு கேட்கிறேன், எப்படி இது நடந்ததுன்னு கேட்கிறாங்க. உலகத்துல எவ்வளவு முன்னேறிய சமூகம், முன்னேறிய நாடு இது. அவ்வளவு முன்னேறிய இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த பிறகும் கூட எல்லா வகையிலும் வசதி இருந்தும் கூட இன்னமும் கூட இந்த ரகசியங்கள் வெளியில வரலன்னா ஒரு வேலை என்னுடைய இமேஜ் பாதிக்கப்படக்கூடாது, நீங்க இந்த விஷயத்தை வெளியில சொல்லாதீங்க, சொன்னா இது பின்னடைவுக்கு வந்துருவோம் அப்படின்னு அவங்க சொல்லி இருந்தாங்கன்னா அவங்க இறந்த பிறகாவது அந்த வீரப்பெண்மனுடைய மறைவுக்கு பிறகு அடுத்த நாளே அந்த அடக்கம் செய்வதற்கு முன்பாக ஒரு அறிக்கையாக இன்னைக்கு தேதியில இப்படி ஆனாங்க, கீழே விழுந்தாங்க, இந்த மாதிரி காய்ச்சல் வந்தது, நாங்க கொண்டுட்டு வந்தது, கார்ல ஏறினதுல இருந்து மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்கறதுல இருந்து அவங்களை கவனிக்க வந்த டாக்டர்கள் பார்த்த அந்த அத்தனை நிகழ்வுகளையும் அவங்களை சந்திக்க வந்த ராகுல் காந்தி பார்க்க வந்திருக்கிறார், நம்ம நாட்டின் முதல் குடிமகன் பார்க்க வந்திருக்காங்க. இப்படி பார்க்க வந்த நபர்களை சந்திக்கின்ற அத்துணை நிகழ்வுகளையும் ஒரு காட்சியாக ஊடகங்களிலே காட்டி அதை மக்கள் மத்தியிலே தெளிவுபடுத்திருக்கணும். உண்மையா இல்லைங்களா? மக்களுக்கு அங்கங்க உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு தொண்டன் இப்போ அதிமுக கட்சியில அதிமுக கட்சி ஒரு பெரிய கட்சி, வேரோடிய கட்சி,
புரட்சி தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சி அதன் பிறகு அம்மா அவர்களால் மிகப்பெரிய அளவிலே வளர்க்கப்பட்டது. எந்த வகையிலும் குறையே கிடையாது. அந்த கட்சி சார்பா சொன்னா அவ்வளவு அருமையா அந்த கட்சியை வளர்த்தாங்க. கடைகோடி தொண்டன்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு அது விஷயம் தெரியாம இருக்காங்க. எப்படி அம்மா இறந்தாங்க, என்ன ஆச்சு, எப்படி 75 நாளா உடல்நிலை சரியில்லாதவங்க ஒரு 7 நாள் படுத்த படுக்கையில் இருந்தாலே எலும்பு தோலுமா வெளியில வருவாங்களே, அவங்க ஊடகத்துல காட்டும் போது தெரிஞ்சிருமே. ஆனா அன்னைக்கு பார்த்த முகம் மாதிரியே இருக்க, கன்னத்துல ஏதோ புள்ளி மாதிரி இருக்க, அதுல ஏதோ பண்ணிருக்காங்களே, இந்த கேள்வி கடைகள்லாம் வருதே. இது எனக்கு மாதிரி உள்ளவங்களுக்கு இல்ல, கடைகோடி தொண்டனுக்கும் வருதுங்க, கடைகோடி மனிதனுக்கும், அந்த அம்மாவை விசுவாசமாக நேசித்த அத்துணை பேருக்கும் வருது. நாங்க அம்மா ஆட்சி ஆண்ட போது அந்த ஊழலுக்கு எதிராகவும் அந்த அம்மா கொண்டு வந்த டாஸ்மாக் கடையை திறந்ததுக்கும் கடுமையான போராட்டங்களை நடத்தினோம். ஆனா அம்மா உடம்பு சரியில்லைன்ன உடனே இதே அக்செப்ட் அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள்லாம் அவங்களுக்கு நாங்க உடல் நல்லாகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணோம். அந்த அம்மா இறந்த உடனே, புரட்சி தலைவர் அவர்கள் இறந்த உடனே அவர்களுடைய இறப்புக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கூட்டங்கள்ல, இரங்கல் கூட்டங்கள்ல கலந்துக்கிட்டு உண்மையாகவே எங்களுடைய வருத்தத்தை ஆழமா பதிவு செஞ்சிருக்கோம். ஆக ஒரு நல்ல தனி மனுஷிகிட்ட உள்ள தனித்தன்மை, அவங்களுடைய ஆளுமை, லீடர்ஷிப், அந்த ஸ்கில், அவங்கள்ட்ட உள்ள லாங்குவேஜ் ஸ்டஃப், இவ்வளவு நல்ல குணங்களோட இனி ஒரு பொண்ணு, இனி ஒரு லேடி தமிழகத்துக்கு நிச்சயம் கிடைக்க மாட்டாங்க. உலகமே உற்று நோக்குகின்ற ஒரு சிறந்த நிர்வாகி, நல்ல ஒரு, இன்னைக்கு நினைச்சாங்கன்னா என்ன வேணாலும் செய்வாங்க, அவ்வளவு ஒரு ஸ்டஃப். தன்னுடைய முடிவுல கொஞ்சம் கூட பின்வாங்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் மறைந்திருக்கிறார். சாதாரண எங்கேயோ ஒரு கிராமத்துல ஒரு பையன் இறந்து போனாலே அதை தோண்டு துருவுகின்ற ஊடகங்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இருக்கின்ற தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட தமிழகத்தினுடைய அனைத்து உயர் அதிகாரிகளும் என்ன பண்றாங்க, ஏன் இதை பற்றி தெளிவுபடுத்த மாட்டாங்க? இந்த கேள்விகளை இன்னும் எத்தனை பேர் எழுப்புவாங்க? அப்ப லண்டன்ல தமிழச்சி சொன்னாங்களே, அந்த கேள்வி உண்மையா? அவங்க எழுப்பின கேள்விக்கு என்ன பதில்? ஒரு தமிழச்சி சொன்னாங்களா, செத்து போன பணத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, இது உண்மையா இருக்குமோ? ஐயா வருமா வராதா? இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? தமிழக அரசு என்ன பதில் சொல்ல போகுது? இதுல எல்லாத்த விட சகோதரி சசிகலா நடராஜன் அவர்கள் விருப்பு வெறுப்பு இல்லாம கேள்வி கேட்கிறேன் அவங்கள்ட்ட. உண்மையாகவே அந்த 75 நாளைக்கு முன்னாடியே நீங்க அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, சேவை பண்ணிட்டு இருந்தீங்க, ஒரு உயிருக்கு உயிரான தோழியா இருந்திருக்கீங்க. ஆனா இந்த 75 நாளா என்ன மாதிரி சூழ்நிலையில அவங்க உடம்பு சரியில்லாம போனாங்க? அதன் பிறகு அப்போலோ மருத்துவமனைக்கு கொண்டு வரும்போது அவங்க என்ன நிலையில இருந்தாங்க? படுத்த படுக்கையில் இருந்தாங்களா? நடந்து கார்ல ஏறினாங்களா? மருத்துவமனையில் இருக்கும்போது என்னென்ன மாதிரி சிகிச்சை கொடுக்கப்பட்டது? எல்லாருமே உங்களை தானே குற்றவாளியா சொல்றாங்க. மரியாதைக்குரிய சசிகலா நடராஜன் அவர்களே, உங்களை ஒரு கொலைகாரரை போன்று பார்க்கிறார்களே, இந்த சமூகம் பார்க்கிறது. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? என்ன சொல்ல போறீங்க? நீங்களாவது இந்த 75 நாளா என்ன நடந்ததுங்கிறத நீங்க சொல்லணும் இல்ல? ஆக இந்த கேள்வி கணைகள் எல்லாம் எங்களை மாதிரி அமைப்பு சார்ந்தவர்கள் அல்ல, அறிவு சார்ந்தவர்கள் அல்ல, கடைகோடி மனிதனிடம் கூட இந்த கேள்வி வருகிறது. உண்மையான ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இறந்ததை உண்மையாகவே நீங்கள் வெளிக்கொணர வேண்டும். இந்த என்ன நடந்துச்சு, எது உண்மை, என்ன நடந்தது என்பதையெல்லாம் உயர் அதிகாரிகளும் அரசியல்ல உயர்மட்டத்தில் இருக்கிறவங்களும் நிச்சயமாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை அக்செப்ட் சார்பாக பதிவு செய்கின்றோம். நேர்மையும் திறமையும் உள்ள ஒரு பெண்மணியுடைய இழப்பு தாங்க முடியாத ஒரு வேதனையை தருகிறது. அதிலும் இவ்வளவு உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஐயத்தோடு இவ்வளவும் தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை ஏக்கத்தோடு உங்கள் மத்தியிலே கருத்தாக சமர்ப்பித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.